ஹோட்டல் ஸ்டைல் இட்லி சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? 1 கப் பாசிப்பருப்புக்கு 1 கப் துவரம் பருப்பு 1/4 மணி நேரம் ஊற வச்சுட்டு நம்மளுக்கு தேவையான எல்லா வெஜிடபிள்ஸும் இதில் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி கேரட், பொட்டேட்டோ, பீன்ஸு, கத்திரிக்காய் எல்லாமே போட்டிருக்கேன். அப்புறம் ஒரு 10 சின்ன வெங்காயம், ஒரு 10 பல் பூண்டு பிடிக்காதவங்க ஸ்கிப் பண்ணிடுங்க. ஒரு 4 தக்காளி இந்த மாதிரி கையால் புழிஞ்சு விட்டுக்கோங்க. நம்ம இதில் புளி ஊற்ற மாட்டோம், அதனால தக்காளி தேவையான அளவு போட்டுக்கோங்க. அப்புறம் வறுத்து எடுக்கிறதுக்காக கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, ஜீரகம், மிளகு, வெந்தயம், காஞ்ச மிளகா, காரத்துக்கு ஏற்ப போட்டுக்கோங்க. காஞ்ச மிளகா நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ சாம்பார் திறந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி நல்லா கொதிச்சிட்ருக்கோம். அப்போ இந்த பவுடரை தூக்கி கொட்டிட்டு கடைசியாக தாளிக்க வேண்டியதுதான். தாளிப்புக்கு எப்பயும் போல் எண்ணெய் ஊற்றி கடுகு, ஜீரகம், வெந்தயம், ஒரே ஒரு வரமிளகா போட்டு கொஞ்சமாக உங்களுக்கு பிடிச்சா பெருங்காயம் போட்டு தாளித்து அந்த சாம்பாரில் கொட்டிட வேண்டியதுதான். ஒரு 5லேருந்து 6 விசில் விடுங்க. காயெல்லாம் நல்லா வெந்து நல்லா கொழன்னு அப்போ தான் நல்லாயிருக்கும். நெய் ஊற்றி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். நாளைக்கு கதைப்போங்களா?